பலரும் கோரிக்கைகளை தந்திருக்கிறார்கள். அவற்றையெல்லாம் நான் வரிசைப்படுத்தியிருக்கின்றேன். மிக முக்கியமாக பல இடங்களிலே, கிராமப்புறங்களிலே புதிய சாலைகள் அமைத்து தர வேண்டும், பழுதடைந்த சாலைகளை சீரமைத்து தர வேண்டும், குடிநீர் இணைப்புகளை விரைந்து தர வேண்டும், புதிய குடிநீர் நீராதாரங்களை கண்டறிந்து அவற்றை மக்களுக்கு பயன்பாட்டுக்கு கொண்டு வர வேண்டும், பட்டாக்களை விரைந்து வழங்க வேண்டும், சில இடங்களில மின் வசதிகளை சீர் செய்து தர வேண்டும், பள்ளிக்கூடங்களை தரம் உயர்த்தி தர வேண்டும், புதிய ரேஷன் கடைகளை அமைத்து தர வேண்டும் என்ற நியாயமான அடிப்படை பிரச்சனைகளை என் கவனத்திற்கு தந்திருக்கிறீர்கள். அவற்றையெல்லாம் ஒரு குழு முழுமையாக ஆவணப்படுத்தி அது சார்ந்த பணிகளில் என்னவெல்லாம் செய்ய வேண்டும் என்பதை வரையறுத்து தந்திருக்கிறார்கள். இவற்றையெல்லாம் ஒன்றன் பின் ஒன்றாக நிச்சயமாக நான் செயல்படுத்தி தருவேன். அதுபோன்று சிதம்பரம் தொகுதியிலே பல இடங்களிலே அலைபேசிகளுடைய இணைப்பு நெட்வொர்க் சரியாக கிடைப்பதில்லை என்ற விஷயத்தையும் மக்கள் சுட்டிக்காட்டினார்கள். இதையும் மாவட்ட ஆட்சியருடைய கவனத்துக்கு கொண்டு சென்று சீர்படுத்தி தருவேன் என்பதையும் நான் சொல்லிக் கொள்கிறேன். சிதம்பரத்தில் உள்ள கும்பாபிஷேகம் இதுவரை நடத்தப்படாத கோயில்களுடைய பட்டியல்களை எல்லாம் தந்தால் நிச்சயமாக இந்து அறநிலையத்துறையிலே பேசி அந்த கோயில்களில் எல்லாம் கும்பாபிஷேகம் நடைபெறுவதற்கு உரிய ஏற்பாடுகளை செய்து தருவேன் என்பதையும் இந்த நேரத்தில் தெரிவித்துக் கொள்கிறேன். சிதம்பரத்தில் புகழ்பெற்ற நடராஜர் கோயில் இருக்கிறது. இந்தியா முழுவதிலும் இருந்து பக்தர்கள் அதற்கு வருகிறார்கள். அவர்களிலே ஏழை எளியவர்களும் உண்டு. அந்த ஏழை எளிய பக்தர்கள் குறைந்த விலையில தங்கி செல்வதற்கு நகராட்சியின் சார்பிலே மலிவு விலையில ஒரு விடுதியை கட்டித் தருவேன் என்ற வாக்குறுதியும் தருகிறேன்.